ரொம்ப ரொம்ப ஞானம், அறிவு, வெரி ஷார்ப். அவருடைய காலத்தில் ஒரு வெறும் சினி ஆக்டரா மட்டும் இல்லாமல் நிறைய புதிய விஷயங்களை உலகத்துக்கு கொண்டு வந்த ஒருவராக இருந்தார். இதெல்லாம் தாண்டி அவர் இன்னோவேட்டிவா அவருடைய ஃபீல்டில் கொண்டு வந்த சில விஷயங்களை ஒன்று என்னன்னா, அதாவது 1 இன்ச் பஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ச் பஞ்சு. அதாவது ஒருத்தரை அடிக்கணும்னா நல்லா கையை ஓங்கி குத்தலாம். ஆனால் அவர் ஒரு பஞ்ச் கொண்டு வந்தார். இப்படி கை வச்சு ஒரு தள்ளு. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது பார்த்தது. திடீர்னு இன்னைக்கு இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. என்னன்னா, இந்த பஞ்ச் கொடுக்கறதுக்கு அவருக்கு எங்க இருந்து ஸ்ட்ரென்த் வரும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆர்ம்ல இருந்து, இந்த ஷோல்டர்ல இருந்து தான் வரும். அப்பதான் அதை செய்ய முடியும். அந்த பஞ்சில் பார்த்தீங்கன்னா சிலதான் தெரிச்சடிச்சு போய் விழுவாங்க. பைபிள்ல ஆண்டவரை குறித்து ஒரு வசனம் சொல்லுகிறது. நீங்க வாசிங்களேன். திருப்பாடல்கள் 136 12வது வசனம். நானே வாசிக்கட்டுமா? தோளின் வலிமையாலும் ஓங்கிய பயத்தாலும் அதை செய்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். இதுக்கு முன்னாடி இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த சங்கதியெல்லாம் சொல்லிட்டு இதை சொல்லுவார். அவருடைய தோளின் வலிமை, கரத்தின் பலம், அது இட்ஸ் மைட்டி, பயங்கர பவர்ஃபுல். ஆனா கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும் போது ஒரு வசனத்தை நம்ம கவனிச்சிருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளுடைய விரலினாலே அற்புதத்தை செய்தார், பிசாசை ஓட்டினார். அப்போ எனக்கு இப்ப கேள்வி வந்துச்சு, அது என்ன தோளின் வலிமை, இந்த விரலின் ஆற்றல், இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா? இது எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. நான் காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து இதை யோசித்து கொண்டே இருந்தேன். நான் சொன்ன மாதிரி அதுல வந்ததுதான் இந்த பகுதி. நம்ம வாசித்திரும். உங்களுக்கு ஒரு 5 விஷயத்தை நான் காண்பிக்கிறேன், ஆண்டவருடைய விரல் எப்படி செயல்படுகிறது என்று. யோவான் 8ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வரை இருக்கக்கூடிய பகுதியை நீங்க பாருங்க. அதாவது கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட பெண்மணி, அவரை கொண்டு வர்றாங்க. அவங்க விபச்சாரத்துல பிடிபட்டிருக்கிறாங்க. அவங்கள குற்றம் சுமத்துவதற்காக இங்க கொண்டு வந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் வசனமே தெளிவா சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது பிடிக்கணும். அதுக்காக இந்த சம்பவம் ஏற்படுகிறது. அல்லது அவங்க கூட்டிட்டு இயேசு முன்னாடி நிறுத்தி இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இங்க வசனம் சொல்லுது, விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். இது ஒரு பெரிய ஆராய்ச்சி. மக்களுக்கு அப்படி என்னதான் அவர் எழுதியிருப்பார்? வரைஞ்சிருப்பாரா, எழுதியிருப்பாரா, இல்ல ஏதாவது அதுல செய்தி சொல்றாரு? ஏன்னா ஆண்டவர் இயேசு எதை செய்தாலும் அதுல ஒரு காரணம் இல்லாம இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு அவருடைய வாழ்க்கை போக்கு, அவருடைய ஊழியம், இந்த மினிஸ்ட்ரி எல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த எரேமியாவை போல சில தீர்க்க தரிசன சேஷ்டைகள் இருக்கும், செயல்கள் இருக்கும். அது நமக்கு ஏதோ ஒன்றை உணர்த்தி கொண்டே இருக்கும். அவர் எழுதுகிறார், இவர் திரும்ப திரும்ப அதை எழுதுகிறார். எழுதின பிறகு அவங்க கேட்கிறாங்க, அதுக்கு இவர் ஒரு பதிலை சொல்லுகிறார். இவர் எழுதும் போதே ஒரு அழகான செய்தியை அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார். அது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். எரேமியா 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். நம்மை புறக்கணித்தோர் யாவரும் வெட்கமுறுவர். அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவர். உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவர். நான் இதை கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சு பார்த்தேன், இது என்னவா இருந்திருக்கும்? இப்போ ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை மனதில் வைத்துக் கொண்டு எழுதுகிறார், பேரையே எழுதுகிறார் வைத்துக் கொள்வோமே. இப்போ எழுதி முடிச்சுட்டு அவர் எழுந்து போன பிறகு என்ன நடக்கும்? அந்த வழியை பலர் நடந்து போவார்கள். அவர்கள் அந்த பெயர் மிதிக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாம ஆயிப்போம். அப்போ ஆண்டவர் ஒருவேளை இதை சொல்லாம சொல்லுகிறாரோ என்பது போல எனக்குள் தோன்றியது. ஆனா அது ஒரு விதத்துல உண்மைதாங்க. தானியேல் புத்தகத்துல நம்ம எடுத்துக்கொண்டோம்னா 5ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 6, 24, 27 இந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு விரல் அங்க வருகிறது, எழுதுகிறது. என்ன எழுதுகிறது? அங்க சரி, அந்த செய்திக்குள்ள போக வேண்டாம்.
ஆனா அங்க எழுதப்பட்ட செய்தி அந்த அரசனுக்கு எதிரான ஒரு செய்தி. அப்ப அந்த விரல் எழுதும் போது ஒரு விஷயத்தை சொல்லுகிறது, எப்பா நீ செய்கிற செய்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் எதிர்த்து நிற்கிறேன், ஐ எம் நாட் வித் யூ என்பதை அவர் தன்னுடைய கரத்தினாலே அவர் எழுதுகிறார். இன்னொரு எழுத்தை நான் காண்பிக்கிறேன் பாருங்க, இதையே சார்ந்தது. நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. லூகாஸ் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். உங்களது பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று பற்றியே எண்ணி மகிழுங்கள். இதுவே திருவெளிப்பாடு 21:27 சொல்லுகிறது பாருங்க. ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அதில் நுழைவார்கள். பரலோகத்துல எழுதப்பட்ட பெயர் அழிக்கப்படுவதில்லை. பரலோகத்துல ஒருவேளை அந்த வாழ்வின் நூல்ல நம்முடைய பெயர் எழுதப்பட்டு இருந்தா நிச்சயமாய் நாம் இந்த விண்ணகத்திற்குள் நுழைந்து விட முடியும். ஒருவேளை இந்த பூமியில நம்முடைய பெயர் எழுதப்பட்டு விட்டா காலில் மிதிப்பட்டு நாம் அழிந்து போவோம். அப்போ இந்த ரெண்டையும் பார்க்கும்போது ஒரு விஷயம் ஊர்ஜிதமாகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன எழுதினார்? அங்க ஒருவேளை இவரை புறக்கணித்த, இவரை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா அவங்க கேள்வி கேட்கறது எப்படி கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, குரூடா கேட்கிறாங்க. அவங்க நயவஞ்சகமா கேட்கிறாங்க. ஒருவேளை இவர் தப்பா ஏதாவது பேசிட்டா அதை வைத்து இவரை பிடித்து விடலாம் என்று கேட்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, உலகத்துல அவர் வரும்போது எப்படி வந்தாராம்? இங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, தம்முடையவர்களுக்கு வந்தா தம்முடையவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை புறக்கணித்தார்கள். இங்க புறக்கணிக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் அந்த பெயரை தரையில எழுதுகிறார். நான் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஆண்டவருடைய விரல் நமக்காக செயல்படுகிறது. நன்மையாய் செயல்பட்டார், அவருடைய உள்ளம் குளிர ஒருவேளை நடந்து விட்டா நம்முடைய பெயர் பரலோகத்துல நம்முடைய விரலினாலேயே எழுதி வைக்கிறார். அல்லேலூயா. இது முதலாவது விரல். இரண்டாவது விரலை பார்த்துருவோம். இணை சட்டம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். கடவுளின் விரலால் எழுதப்பட்டிருந்த 2 கற்பலகைகளை ஆண்டவரிடம் கொடுத்தார். ஆண்டவர் இரண்டாவது எண்ணத்தை எழுதுகிறார். அங்க நம்ம பார்த்தோம், தன்னுடைய பூமியில அவர் என்ன எழுதுகிறார், தரையில என்ன எழுதுகிறார்? தன்னை புறக்கணித்தவருடைய பெயரை எழுதுகிறார். பரலோகத்தை தன்னுடைய வாழ்வின் உள்ள தன்னை ஏற்றுக்கொண்டவருடைய பெயரை எழுதுகிறார். இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு கற்பலகையில தன்னுடைய கமாண்ட்ஸை எழுதுகிறார், தன்னுடைய கட்டளைகளை எழுதுகிறார். எனக்கு பார்த்த உடனே போன ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு அருமையான சகோதரர் வந்தார். அவர் ஒரு ஸ்கூலுக்கு என்னை அழைத்து சென்றார். அந்த ஸ்கூலுடைய மேனேஜ்மெண்ட் அவருக்கு ரொம்ப க்ளோஸு. அது ஒரு பப்ளிக் ஸ்கூல். எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஸ்மார்ட் போர்டில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற ஒரு போர்டு, அது ஒரு சின்ன கண் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் அந்த ஸ்கூலுக்குள்ளே போன உடனே அந்த போர்டு இருந்துச்சு. அப்போது நான் போனப்போ நானே கேட்டேன், அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி. உடனே பார்க்கலாம், உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் அவர் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ஸ்கூலுக்கு இவர் ரொம்ப வெரி க்ளோஸ், ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் லெவலு. அதனால அவரை பார்த்த உடனே அந்த இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தவர் நிறுத்திட்டாரு. நான் எழுதலாமான்னு கேட்டேன், எழுதி பாருங்க. அதில் அவர் ஒரு பேனா கொடுத்தார், இந்த பேனால எழுது. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, கையில் எழுதலாமான்னு கேட்டேன். எழுதலாம், எழுதி பாருங்க அப்படின்னு. எழுதி கை எடுத்து ஒரு சின்ன ஒரு கிளிக் கொடுத்தா நம்ம என்ன எழுதணுமோ அது அப்படியே டைப்டு மேட்டரா வெளியில் வந்துடுது. சும்மா அது இந்த A+B² நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா தான். அதை எழுதி பார்த்தோம், அது குறிய எல்லா சகல டீட்டெயில்ஸையும் கொடுத்துருச்சு. அடடா, இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சேங்கிறது போல இருந்தது. ஆனா இந்த டெக்னாலஜியை எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டவர் யூஸ் பண்ணிருக்கார் பாருங்க. ஒரு பலகை எடுத்து தம்முடைய கரத்தினாலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க அந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு அவர் டெவலப் பண்ணிட்டார் கொஞ்சம் பாருங்களேன். வாசிங்க எரேமியா 31ஆம் அதிகாரம் 33, 34. என் சட்டத்தை அவர்களுடைய உள்ளத்தில் பதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா அங்க எழுதினார் இல்லையா, அதே தான் இங்கேயும் செய்யறார். நம்முடைய இருதயத்துல அந்த சட்டத்தை எழுதுகிறார். அந்த சட்டம் எப்படி இருக்கும், இந்த சின்ன இருதயத்துல எப்படி எழுதியிருப்பார், இப்படிலாம் எனக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி ஆகி போச்சு. ரொம்ப சிம்பிள் ஆன்சர். இன்னைக்கு பாருங்க, QR கோட் இருக்குது, அதை ஸ்கேன் பண்ணிட்டா அதுக்குள்ள இருந்து பல டீட்டெயில்ஸ் வந்துருக்கு. எல்லாம் வல்லவர் நம்முடைய இருதயத்துக்குள் அழகான ஒரு QR கோடை வச்சிருக்கிறார். அந்த QR கோடை எப்படி ஸ்கேன் பண்ண முடியும்னா,
ஹோலி ஸ்பிரிட் வச்சு ஸ்கேன் பண்ணோம்னா அதுல இருக்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்துடும். அல்லேலூயா. அதை விட பியூட்டிஃபுல் என்னன்னா, ஹோலி ஸ்பிரிட் வச்சு ஸ்கேன் பண்ணா ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருவாங்கன்னா, இந்த சூழ்நிலைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அதுல காண்பித்து கொடுத்து விடுவார். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கு டேட்டா. இன்னைக்கு வந்து ஏஐ அதுதான் நாங்க பண்ணுது. ஏஐ கிட்ட ஒரு ஹோல் புக்கை கையில கொடுத்துட்டு பிடிஎஃப் கொடுத்துட்டீங்க வச்சுக்கோங்க. நீங்க வேணா செஞ்சு பாருங்க. ஹோல் புக்கை பிடிஎஃப் கொடுத்துட்டு இதை கன்சாலிடேட் பண்ணி பிரீஃபா இதை பத்தி எனக்கு சொல்லுன்னு சொன்னா கம்ப்ளீட்டா அதை படிச்சு அழகா இந்த புத்தகத்துல என்னென்னலாம் இருக்கு, அதோடைய மெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத ரொம்ப ஷார்ட்டா டீடைல்டா கொடுத்துருக்கு. இந்த புக்ல இதை குறித்து ஒருவேளை அவர் எழுதியிருந்தாருன்னா அதை பத்தி டீடைல்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி நீங்க ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அழகா கொண்டு கையில் கொடுத்து. இன்னைக்கு ஏஐ அதை செய்யுதுன்னா வெரி வெரி சிம்பிள் பாருங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த QR கோட இந்த மாதிரி நம்ம செய்தி கேட்கும் போது நம்முடைய கரத்தினாலே நம்முடைய விரலினாலே எழுதுகிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துக்குள்ள எழுதுகிறார். இட்ஸ் பவர்ஃபுல். அவர் பலகையிலேயே அவர் விரல்ல எழுதுறாருங்க. நம்முடைய இருதய பலகையில எப்படி எழுதாம இருப்பாரு, அவர் அழகா அதை என்கிரேவ் பண்ணி வச்சிருக்காருங்க. இப்போ என்கிரேவ் பண்ணி எவ்ரிதிங் இஸ் இன்சைட் நம்முடைய ஹார்ட்டுக்குள்ள இருக்குது. ஹோலி ஸ்பிரிட் வரும்போது ஆவியானவர் நமக்கு அதை நினைவுபடுத்துகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். How much privilege we are. இல்லையா? ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. சரி, ரைட். நம்ம 3ஆவதுக்கு போயிடலாம். விடுதலை பயணம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். இது கடவுளின் கைவன்மையே என்று எகிப்திலிருந்து மக்கள் வெளியே வரணும். அதுக்காக மோயிசன் போய் பார்வோன்ட்ட பேசுறாரு. பார்வோன் விட மாட்டேங்கிறாரு. ஆண்டவர் 1 2 3 4 5 மிரக்கல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா கொசுக்கள் வருகிறது. இந்த கொசுவை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய மந்திரவாதிகளுக்கெல்லாம் தலையே சுத்தி போகுது. என்னடா நடக்குது? ஆனா அவங்க ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இது கடவுளுடைய கைவன்மையே, இது அங்கிருந்து வந்த கொசு, இங்கிருந்து வந்த கொசு, இது ஏதோ பிரச்சனை அப்படிலாம் சொல்லல, இது கடவுளுடைய கைவன்மையே. அத ஆங்கிலத்துல பாருங்க. அந்த magician said to Pharaoh, this is the finger of God. ஆண்டவருடைய விரல் என்று சொல்லுகிறார். இது ஆண்டவருடைய தோல் வலிமை அல்ல, இது விரல். இப்பதான் எனக்கு வந்து ஸ்டக் ஆச்சு, என்னமோ இங்க இருக்குது. ஏன் விரல்னு சொல்றாரு? ரீசன் இருக்குதுங்க. நீங்க பாருங்க, அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிரக்கிளா நீங்க வாசிச்சு பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 4வது மிரக்கிள்ல ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்றார். 22 வாசி. என் மக்கள் தங்கி இருக்கும் கோசே நிலப்பகுதியில் வேறுபடுத்தி காட்டுவேன், அங்கு ஈக்கள் எவையுமே இரா. இதனால் நீ இந்த நான் தான் கடவுள்ங்கிறத நீ தெரிந்து கொள்வாய் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னா, எகிப்து மக்கள் இருக்கிறாங்க, கடவுளுடைய மக்கள் இருக்கிறாங்க. இப்ப வந்து அவர் ஒரு சின்ன பிரச்சனையை அனுப்புகிறார். இந்த பிரச்சனை எங்க போகுது அப்படின்னு சொன்னா கடவுளுடைய மக்கள் பக்கத்துல போகவே மாட்டேங்குது ஈக்கள். இப்ப வந்து மற்ற மக்களை அது சூழ்ந்து கொள்கிறது. இதை பார்த்த உடனே தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இது ஆண்டவருடைய தோல் வலிமையை தாண்டி ஆண்டவருடைய விரல் அங்க செயல்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அது வந்து ஒரு ப்ரிசைஸ் அட்டாக் அப்படின்னு கூட சொல்லலாம். கடவுள் அனுப்பக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை வந்து சேருது. அதை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, இப்போ மழை பெய்யும் போது நல்லா நல்லவங்க கெட்டவங்க சொல்லி தனித்தனியா பிரிச்செல்லாம் வரதில்லை, அது பாட்டுக்கு மழை வருது. இப்போ வந்து ஒரு பஞ்சத்தை ஆண்டவர் அனுப்புகிறார். நீங்க பைபிள்ல நிறைய இடத்துல பார்க்க முடியும். அந்த பஞ்சம் தன்னுடைய மக்களை பாதிக்காதபடி பார்த்துக் கொள்கிறார். இப்ப வந்து ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான், ஆனா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டார். அப்படின்னா பஞ்சம் எல்லாத்துக்கும் பஞ்சம், ஆனா அவருக்கு பஞ்சம் இல்லைங்க. அல்லேலூயா. இப்ப வந்து யோசேப்புடைய காலத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் பஞ்சம் வருது. ஆனா யோசேப்பு இருக்கக்கூடிய எகிப்துக்கு ஆண்டவர் அழகான ஆலோசனை கொடுத்துட்டார், நீங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. அதாவது செழிப்பு இருக்கும், இந்த நாட்களை நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதெல்லாம் சேகரித்து வைங்க, ஏற்ற காலத்துல பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்ப வந்து அந்த ஏற்ற காலம் வருது, பஞ்சம் வருது, எல்லா மக்களும் தவிக்கிறாங்க, மக்கள் எல்லாம் இங்க வர்றாங்க. ஆனா இங்க எப்படி இருக்குது? களஞ்சியம் நிரம்பி இருக்கிறது.
இதை ஆண்டவர் திரும்ப 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 செய்கிறார் பாருங்க. நீங்க விடுதலை பயணம் 9, 4, 9, 11, 26, 10, 21 இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய மக்கள் இருந்த அந்த கோசை நிலப்பகுதி இருக்கு பாருங்க, அந்த இடத்துல அந்த பிரச்சனை வரவே இல்லை. கடைசியா ஒரு பிரச்சனை அங்க வருது. எகிப்தை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை. அது என்ன? தலைச்சன் பிள்ளைகள்லாம் இறக்க போறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பலியிட்டு அந்த ஆட்டோடைய ரத்தத்தை உங்க நிலவுல தேய்த்துக் கொள்ளுங்க. அப்ப அந்த ஆட்டோடைய ரத்தம் எங்க இருக்குதோ அந்த சங்காரத்துடன் கடந்து போவாரு, அந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டாரு, மற்ற வீட்டுக்குள்ள போவாரு. அப்போ எவ்வளவு ப்ரிசைஸா ஆண்டவர் ஒர்க் பண்றாரு பாருங்க. அதனாலதான் அது விரல்ங்க. இப்போ கையில 19 அடிக்கிறது அல்ல, அத தன்னுடைய கலை நயத்தால அழகாய் அதை செய்து முடிக்கிறார். இப்போ இது இந்த காலத்துக்கு அது எப்படி பிரயோஜனமா இருக்குன்னா ரொம்ப பெருசா போலங்க. இப்போ இது அந்த கண்டெக்ஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கடைசி காலம் வரும்போது ஒரு பெரிய உபத்திரவத்தின் காலம் வரும், பைபிள் நமக்கு சொல்லுகிறது. பல போராட்டங்கள் வரும், இருள் வரும். நீங்க அதுக்கு நிறைய இடத்துல ஆண்டவர் எவிடன்ஸ் கொடுக்கிறாரு. 1 தெசலோனிக்கர் 5, அன்பர்களே நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. எல்லாரும் இருள நடப்பாங்க, நீங்க இருள நடக்கிறவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது. வெரி வெரி கிளியர். ஆண்டவர் சொல்றார், அந்த நாள் அப்படி இருக்காது. you will know what is going to happen. என்ன நடக்க போகுது தெரியும். அப்ப ஆண்டவர் செய்யறது பாருங்களேன். அந்த கடைசி காலத்துல போராட்டங்கள் வரும், கஷ்டம் வரும், நெருக்கடி வரும், இருள் வரும், மக்கள் எல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. ஏசாயா 60:1-2 படி எப்படி இருக்கும்னா, நம்ம மேல ஆண்டவருடைய மகிமை வருங்க, ஆண்டவருடைய வெளிச்சம் வருங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் வரும். உலகம் முழுவதும் ஆட்கள் இருக்கலாம், உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்து கொள்ளலாம், உலகம் முழுவதும் போராட்டங்கள் வரலாம். அப்ப நம்ம ஒரே ஒரு விஷயத்தை நினைத்துக் கொள்ளணும், அந்த நாட்கள விடுதலை பயணத்தின் நாட்கள்ல ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய மக்களை காத்து கொண்டார். தன்னுடைய மக்களை சூழ ஏதோ ஒரு ஆண்டுடைய பிரசன்னம் இருந்துச்சு. தன்னுடைய மக்களை அந்த போராட்டமும் கஷ்டமும் நெருங்க முடியலங்க. அல்லேலூயா. நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அதுதாங்க. அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த குறிப்பிட்ட பகுதியில கூடி சேர்ந்து நின்று கொண்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும் கடைசி காலத்துல. நம்ம எல்லாம் எங்கே கூடி சேர்ந்துக்கணும்? ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவின் தலைமையின் கீழே நம்ம ஒரு கூட்டமாய் இணைந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா எந்த பிரச்சனையும் நம்மை நெருங்குவதில்லை. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய விரல் இதற்காக செயல்படுதுங்க. அதுதாங்க அவருடைய ஆர்ட். இத்தனை பிரச்சனைகள் சூழ்நிலைகள் இருந்தாலும் தன்னுடைய மக்களை ஒன்று சேர்ப்பது அவருடைய ஆர்ட். இத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் இத்தனை போராட்டங்கள் எல்லாத்தையும் நெருக்கினாலும் அவருடைய விரல் என்ன செய்கிறது? நமக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்பி பாதுகாத்துக் கொள்கிறது. அல்லேலூயா. 4வது விஷயத்துக்கு போயிடலாங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். வாசிங்க லூகாஸ் 11:20. If it is by the finger of God, ஆண்டவருடைய விரலினாலே நான் இந்த பிசாசை ஓட்டி கொண்டிருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, இங்க ஆண்டவருடைய வல்லமை இருந்தா பிசாசை ஓட்டிட முடியுமில்ல? ஏன் ஆண்டவர் தம்முடைய விரலினாலே இந்த பிசாசை ஓட்ட வேண்டும்? விரலினால தான் ஓட்டணுங்கிறத நான் வசனங்களை கொஞ்ச நேரம் தியானிக்கும் போது நான் புரிந்து கொண்டேன். ஏன் அப்படி சொல்லி பாருங்களேன். இந்த இஸ்ரேல்ல நடந்த அந்த போர், இஸ்ரேல் காசா, இஸ்ரேல் லெபனன், இஸ்ரேல் ஈரான் போன்ற போர்களை கொஞ்சம் கவனிச்சா சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஐ டோன்ட் ப்ரொமோட் வார், பட் ஸ்டில் அதுலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். நான் இஸ்ரேல் அவங்க ஒர்க் பண்ணுறது அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொதுவாக எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்கள் காசாலிருந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் குண்டு முதல்ல போடும்போது எப்படின்னா, சும்மா சைட்டு மேனிக்கு போட வேண்டியது ஏதாவது ஒரு இடத்துல அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி, இங்கே தான் அடிக்கணும், அப்போ அங்கே தான் அடிக்கணும், எவனாவது செத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் போதும். ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஈரான்ல இந்த காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய தலைவர் ஒருவர் இருந்தார், இஸ்மாயில் ஹனியன்னு சொல்லி. அவர் ஈரானுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்டோலன்ஸ்க்காக போயிருக்கிறார். அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறார். இந்த அப்பார்ட்மெண்ட்ல மேலே இருக்கு பில்டிங், கீழே பில்டிங் இருக்குது, பக்கத்தில் ரூம் இருக்குது, சுற்றி எல்லாமே இருக்குது. ஆனா கைடட் மிசைல்னு சொல்லுவாங்க. அவங்க ப்ரிசைஸா அவர் எங்க இருக்கிறாரோ அந்த அபார்ட்மெண்ட்ல அந்த ரூம் மட்டும் டூப்ளிகேட் படிச்சிருச்சு. என்னன்னா இவங்க இந்த ஒர்க்கை
பண்ணும்போது பொதுவாகவே இந்த தீவிரவாதிகளை எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொன்னா, இப்போ இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் நம்ம எடுத்துக்கொண்டா அவங்களுக்கு வந்து கேடயம் என்னன்னா மனித கேடயம் தான். மனிதர்கள் எங்க வாழ்றாங்களோ அங்க போய் நின்றுவாங்க. நின்றுட்டா அவங்களை அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ வந்து மனிதர்கள் இருக்கிற இடத்துல இவங்க இருக்காங்கிறதுக்காக அந்த இடத்த அடிச்சா குளோபல் கம்யூனிட்டி என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, இப்படி மனிதர்கள் அப்பாவி மனிதர்களை போட்டு கொல்றீங்களே, நீங்களும் ஒரு தீவிரவாதியா அப்படின்னு சொல்லி சொல்லும். அதுக்காக எப்போதுமே அந்த மனித கேடயத்தை பயன்படுத்திக் கொள்வது. நீங்க எங்க பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். இங்க ஹாஸ்பிட்டல்ஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க, ஸ்கூல்ஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. எங்கெல்லாம் மனிதர்களுக்கு வந்து சேர்றாங்களோ, சின்ன பிள்ளைங்க எங்க வந்து சேர்றாங்களோ, பெண்கள் எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல போய் நின்று கொள்ள வேண்டியது, அங்க இருந்துட்டு தன்னுடைய வேலையை செய்ய வேண்டியது. இப்போ இந்த ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக போன்றப்போ வந்து எந்தெந்த சிட்டியில எல்லாம் மக்கள் இருக்காங்களோ அதுக்கு மேல அடிச்சாங்க. நீங்க உங்களுக்கு ஒருவேளை நீங்க செய்தியை பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். ஏறக்குறைய 20 முக்கியஸ்தர்கள் ஒரு இடத்துல கூடி வந்தாங்க. அந்த டீடைல்ஸ் எங்களுக்கு எப்படிதான் கிடைச்சதுன்னு தெரியல. மொசாட் அந்த இடத்துல கூடி வந்ததுல ஒரே பிளாஸ்ட் தான், அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க. சரி, அதெல்லாம் பெரிய நியூஸா இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ஆண்டவர் இப்படிதான் செயல்படுகிறாரோ அப்படிங்கிறத எப்போ யோசிப்பேன். உண்மைதாங்க, கட்டாயம் அப்படி செயல்படணும். பிசாசும் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா மனித கேடயம் தான் அவனுடைய தந்திரமே. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்க ஊழியத்துக்காக போறீங்க. அப்ப வந்து வேற எங்கேயாவது ஒருத்தன் வந்து என்னத்தையாவது உங்களுக்கு செஞ்சு அவனுக்கு பிரயோஜனம் இல்லைங்க. அவனுக்கு என்ன பிரயோஜனம்? வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தன் இதுக்கு எகெயின்ஸ்டா வரணும். இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி இருக்கும்னா பிசாசுடைய ஒரு டூலா மாறிடும். மாறிட்டா அவனுக்கு ஒரே கல்ல 2 மாங்காய். என்னன்னா அவன் திட்டுனான், அவன் வந்து கண்ட மாதிரி பேசுறான். பேசின உடனே இப்ப என்ன பண்ண முடியாது? திருப்பி நம்ம பேச முடியாது, திருப்பி எதையுமே செய்ய முடியாது. செஞ்சோம்னா என்ன ஆயிடும்? அந்த ஆள் பாதிக்கப்படுவாங்க. அந்த ஆள் பாதிக்கப்பட்டா தொடர்ந்து நடக்காது. இப்ப வந்து அந்த ஆளையும் பிசாசையும் நம்ம பிரிக்கணும்னா அது ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு மர்ஜாது. இப்ப இது எப்படி அடிக்கிறது? எனக்கு நிறைய சமயம் இந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்குங்க. என்ன பண்றதுனே தெரியாது. இப்போ நமக்கு நல்லா தெரியும் பிசாசு வேலை செய்யறோம். இப்போ அந்த ஆளு முக்கியஸ்தர். இப்போ நம்ம எதையாவது சொல்லிட்டோம் அப்படி சொன்னா பிசாசு என்ன சொல்லிடுவான்னா, பத்தியா இதுக்குதான் சொல்றது அப்படின்னு சொல்லி அங்க நம்மள வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ இந்த பிசாசை அடிக்கிறதுக்காக நம்ம எந்த முயற்சியுமே செய்ய விட மாட்டோம். இப்ப பாருங்க, ஒரு ஆள் வந்து மீட்டிங்க்கு வராங்க வச்சுக்க. இந்த மீட்டிங்க்கு வர ஆள்கிட்ட இந்த பிசாசு என்ன செய்வாருன்னா எதையாவது பேசிக்கிட்டே இருப்பான். என்ன சொல்லுவான்? அவங்க எல்லாம் இப்படி உனக்கு தெரியுமா, அவங்க எல்லாம் அப்படி தெரியுமா, பாரு இதைத்தான் பேசுவாங்க. இதை வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் அவனுக்கு என்னெல்லாம் அவன் மண்டையில உதிக்குதோ அத்தனை விஷயத்தையும் உள்ளுக்குள்ள ஸ்டஃப் பண்ணி அவன் இங்க உள்ளுக்குள்ள வந்து நம்ம பேசின உடனே அவன் கேட்கவே கூடாது. அந்த மாதிரி ஆளை கொண்டு வந்து இங்க நிறுத்திடு. ஆனா அவனுக்கே ஞானம் அவ்வளவு இருக்குதுன்னா அவனுக்கு ஞானத்தை கொடுத்த ஆண்டவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும். அல்லேலூயா. அவர் வந்து இஸ் வெரி வெரி ப்ரிசைஸ். இங்க மொசாடை பார்க்கும்போது நினைச்சுக்கேன், சே இந்த மொசாடை இவ்வளவு அழகா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சு அவனை எங்க அடிச்சா எங்க உழுவான்னு தெரியுது. அப்ப ஆண்டருக்கு தெரியாதா? நிறைய சமயம் இதை பார்த்துருக்கு. பார்த்தா அவ்வளவு கிளீனா இருக்கும். அவனும் எதிர்பார்க்க மாட்டான், நானும் எதிர்பார்க்க மாட்டேன். ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், அது வந்து பிசாசு கொடுத்த எல்லா ஸ்டப் அவன் ஸ்டப் பண்ணி வச்சான்ல, அதுல எதுவுமே இருக்காது. அது சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்த ஆண்டர் கிளீனா அவனை அடிப்பார். அவ்வளவுதான். அவன் அடிச்ச உடனே அவன் என்ன ஆவான்னா திரும்பி அவன் கூட்டிட்டு வந்தான் பாருங்க பிசாசு, அவனை இவனை அடிப்பான். அல்லேலூயா. அதை பார்க்கும்போது அடாடா என்ன ஒரு கலைநயம். அல்லேலூயா. அதுக்கு தாங்க ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய விரலினாலே அற்புதம் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு மனுஷனோட மெர்ஜா இருக்கிற பிசாசை அடிக்கணும்னா நம்ம சும்மா பொத்தாம் பொதுவா சும்மா அடிக்க கூடாது. உன்னிடத்தில் பிசாசு வேலை செய்கிறான் அப்படின்னு உடனே பிசாசு அவனுக்கு என்ன சொல்லி கொடுப்பான்? உன்னை பிசாசுங்கிறான், இவனை நம்பி நீ போறியா நீ? அல்லேலூயா. சிம்பிள், ஃபினிஷ். அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வந்து ஆண்டர் நடத்துகிற அந்த அந்த ட்ராக்கை கவனிச்சு பார்த்தா ஆண்டர் என்ன சொல்லுவார்னா, அவன் பிசாசுல உழண்டு அப்படியே வருவான். அவனை வந்து ஆண்டர் என்ன சொல்ற, ஒரு நாள் என்கிட்ட ஒரு கேண்டிடேட் அப்படி வந்தாங்க. பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை, வீட்டில் செம்ம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த கேண்டிடேட் வந்து வந்தாச்சு. வரும்போதே எப்படி வருது அப்படின்னு சொன்னா அப்படியே 6 o'clock மாதிரி வருது. எதுக்காகனா, நான் வந்திருக்கேன் கவுன்சிலிங் கொடுக்க போறேன்ல, நீ என்ன கேட்ப, நீ கேட்டு பாடுற மகனே அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்குது.
நானு இதுக்குன்னு வந்து ஆபீஸ்ல இல்லாம வீட்டுல வந்து உட்காந்து படிக்கட்டுல, எங்க வீட்டு படிக்கட்டுல உட்காந்து நான் உட்கார மாட்டேன். அது என்ன நல்லா பேசக்கூடிய கேண்டிடேட், உட்கார மாட்டேன். பரவாயில்ல சொல்லுங்க, உட்காருக்கண்ணா. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. 10 நிமிஷங்க, ஒண்ணுமே வேலையே ஆகல. நான் கடைசியா சரி கண்ணா நான் ஒன்றும் கேட்கல, நீ உட்காந்துருச்சு. இந்த 10 நிமிஷம் நடந்துச்சு பாருங்க. இந்த 10 நிமிஷத்துல ஆண்டவர் ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லி கொடுத்தார். அவன் மனசெல்லாம் உடஞ்சு போயிருக்கான். எங்கிட்ட சொல்லி அனுப்பின கேஸ் இது ஒரு அரக்கி. இந்த அரக்கியை யாராலையுமே சரி பண்ண முடியல, நீங்களாவது சரி பண்ணுங்க. ஏன் நீங்களே செலுத்தி நான் என்னையா சரி பண்ண முடியும், நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அனுப்பியிருந்தேன். ஆண்டவர் சொன்னாரு, அவன் மனசு உடஞ்சு போயிருக்கா. உடனே நான் என்ன பண்ணேன்னா, ஏக்கண்ணா கஷ்டமா இருக்கிறியா, அவ்வளவுதாங்க நாள ஆரம்பிச்சிருச்சு. பினிஷ். இதோட என்ன ஆயிடுச்சுன்னா, பிசாசு போட்டு வச்சிருந்த சொல்லி வச்ச எல்லா தந்திரமான விஷயமும் உடஞ்சு போச்சு. இப்ப அழகா அதுகிட்ட என்ன விஷயம் சொல்லணுமோ அதை சொல்லிட்டு அழகா அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா வெளியில் போச்சு. அவ்வளவுதான் அவருடைய கைவிரல். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சிருவோம். எடுத்துக்கொள்ளுங்க திருப்பாடல்கள் 8:3. உமது கை வேலைப்பாடாகிய, அதை வந்து again ஆங்கில மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லுது, when I look at your heavens, the work of your fingers. அதை வந்து வானத்தில் இருக்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, அவருடைய விரலின் ஆற்றல். எனக்கு இந்த ஜியாகிரபியும் வராது, ஹிஸ்டரியும் வராது. ஆனாலும் இன்னைக்கு வந்து இது என்னதான் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். அப்படி என்ன செஞ்சிருக்கிறார், சும்மா கொஞ்சம் நேரம் ஆராய்ச்சி பண்ணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்ன எனக்கு எப்போதுமே அந்த வான்வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கணும். ஏன்னா இந்த வசனத்துக்காக தான். இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்குவேன். அவர் சும்மா இப்படி இருந்து பார்த்து அந்த காலத்துல டீட்டெயில்ஸ்லாம் இல்லாத காலத்திலேயே பார்த்துட்டு இவ்வளோ வியந்து போகிறாரு. இன்னைக்கெல்லாம் வந்து ஜேம்ஸ் வெப்லாம் இருக்குது, அதெல்லாம் எவ்வளோ அழகா டீட்டெயில்ஸ் கொடுக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு கண்டுபிடிப்பு ஜேம்ஸ் வெப் வந்து கண்டுபிடிச்சு சொல்றாங்க, ஆயிரக்கணக்கான கேலக்சி இருக்கக்கூடிய ஒன்று இருக்குது. அது வந்திருக்கிறது எவ்வளவு தூரம் சொன்னா 1300 கோடி லைட் இயர்ஸ்ல அப்புறம் அந்த பக்கம் இருக்குதாம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, என்னடா இந்த ஆண்டவர் இப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்கிறார். சில சமயம் அந்த நெபியூலா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், நீங்க ஏதாவது டைம் கிடைச்சா பாருங்க. அது ஒரு பியூட்டிஃபுல் சிஸ்டம்ங்க. என்னன்னா அந்த இடத்துல இந்த ஸ்டார்ஸ் உருவாக்குகிறார். அப்ப ஆண்டவர் ஸ்டார்ஸ் உருவாக்குறதுக்குன்னு ஒரு ஃபேக்டரியை அண்ட சராசரத்துல வைத்திருக்கிறார். அப்போ இந்த ஸ்டார் எவ்வளவு பெருசா இருக்கு, அதை உருவாக்குற ஃபேக்டரி எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும், நம்முடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட மகா பயங்கரமான ஒரு விஷயம். இதெல்லாம் அவருடைய விரலினாலே உண்டானது. இதுல என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னா, வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த விரல் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பாருங்களேன். போதுங்க, நாம் கடவுளின் கை வேலைப்பாடு. இவ்வளவு மகா பயங்கரமான கடவுள், இவ்வளவு ஆற்றலை வைத்திருக்கக்கூடிய, இவ்வளவு ஞானத்தை வைத்திருக்கக்கூடிய, இவ்வளவு அழகாய் தம்முடைய விரலினால அண்ட சராசரத்தை உருவாக்கின ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார்கள். அல்லேலூயா, எவ்வளவு பயங்கரமான விஷயம் பாருங்க. நாம் அவருடைய கை வேலைப்பாடு அப்படின்னா அது எவ்வளவு அழகா அவர் செய்திருக்கும். நமக்கு ஒருவேளை நமக்குள்ள இருக்கக்கூடிய பியூட்டி தெரியாம போயிடுச்சு, நமக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற ஆற்றல் தெரியாம போச்சு, ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பின் மேன்மை இவ்வளவு பெருசுங்கிறது தெரியாம போச்சு. ஆனா அது அவருடைய கை வேலைப்பாடுங்க. இட் இஸ் பியூட்டி. எவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிருக்கிறார் பாருங்க. இது எல்லாத்தையும் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்று தோணுச்சு, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இத்தனை வேலையை செய்யறாரு இல்லைங்களா, செஞ்சுட்டு அவர் சொல்றாரு, யூ ஆர் மை கோவர்க்கர், நீ என்னோடு கூட இணைந்து வேலை செய்யக்கூடிய அப்படின்னா நான் அவருடைய விரலாய் மாற முடியும். அல்லேலூயா.